வாங்க இந்த வீடியோவில் பிடி கருணை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி 3 to 4 டைம்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிடி கருணையை ஒரு குக்கர் பாத்திரத்தில் இது போல் எடுத்து வச்சுடுங்க. இந்த கிழங்கு ஒரு அரிப்புத்தன்மை தரக்கூடியது. அதாவது உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு நாக்கு அரிக்கும். அதனால் இது வேக வைக்கும்போதே அது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். புளியும் போட்டுட்டு தண்ணீரும் சேர்த்து குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். லெமன் சைஸ் புளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் போட்டு புளியை ஊற வச்சிடணும். 7 பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிழங்கு எல்லாமே இப்போ நல்லா வெந்திருக்கும். கிழங்கை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதை ஆற வைக்கணும். கிழங்குலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அது மேலே இருக்கு இல்லையா, பிளாக்காக இருக்கிற அந்த ஸ்கின்னை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இது உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிழங்குல மேலே இருக்கிற அந்த பிளாக்காக இருக்கிற ஸ்கின்னு ஈஸியாக வந்துடும். இப்போது தோல் எடுத்து இந்த கிழங்கு எல்லாத்தையுமே இது போல் நம்ம நல்லா மசியல் பண்ணி வச்சிடணும். ஊற வச்ச புளியிலேருந்து புளி கரைசல் ரெடி பண்ணிடணும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். எப்பயும் நம்ம சமைக்கிற அளவோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயமும் சேர்த்து நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கியிருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடணும். பின்பு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். 3 to 4 மினிட்ஸ் நல்லா அந்த வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் என்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்னா, சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, சிகப்பு மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, இதுதான் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்க்க வேண்டிய மசாலா. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். எண்ணெயோடையும் அந்த வெங்காயத்தோடையும் பூண்டோடையும் இதை நல்லா கலந்துடும். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிளகா பொடி வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடணும். பிறகு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசியலுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கணும். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதி வரும்போது பாயில் பண்ணி தோல் எடுத்து மசித்து வச்சுருக்கிற அந்த கிழங்கு மசியலை இதில் சேர்க்கணும். இந்த கிழங்கு மசியல் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் இது போல் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அந்த புளி கரைசலோடு அது ரொம்ப பிளெண்ட் ஆகணும். ஆரம்பத்தில் இது போல் தான் இருக்கும், ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பாத்திரத்துலேயும் உங்களுக்கு ஒட்டும், கரண்டிலையுமே ஒட்டும். அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்டிக்கி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்பப்போ நடுவில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். டைம் ஆக ஆக உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டிக்கினஸ் குறைஞ்சிடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் ஒரு மாதிரி ஒரு பதம் வரும். ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். இந்த கிழங்குக்கு ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்குது. நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இதோடைய பெனிஃபிட் என்னென்னு. கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கிழங்கை வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடணும். பாருங்கள், அப்படி நீங்கள் பெரட்டி வச்சிங்கன்னா பாத்திரத்துலேயும் ஒட்டலை, இது போல் கரண்டிலையும் ஒட்டாதான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது தயிர் சாதம், சப்பாத்தி, சாம்பார் சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.